السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأذن في الناس بالحج يأتوك رجالا وعلى كل ضامر يأتين من كل فج عميق ليشهدوا منافع لهم. قال النبي صلى الله عليه وسلم: الحج عرفة. صدق نبينا صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரில்லா அன்புடையோன், எல்லாம் உள்ள அல்லாஹுவை புகழ்ந்தவனாக, உயிரினும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள், குடும்பத்தார்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நடிகார்களே, உலகெங்கிலும் இருந்து ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய மோமின்கள் தங்களுக்கான பயணத்திற்கான தயாரிப்புகளை செய்து கொண்டிருக்கிற காலகட்டம் இது. வாழ்நாளில் ஒரு தடவை ஏனும் ஹஜ்ஜு செய்துவிட வேண்டும் என்ற ஆசையும் தேட்டமும் கண்டிப்பாக ஒவ்வொரு மோமினுடைய இதயத்திலேயும் இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு மோமினுடைய ஈமான் பரிபூரணம் அடைவது ஹஜ்ஜில் தான். ஹஜ்ஜிங்கிற அமல் தான் ஈமானை பரிபூரணமாக்கி தருகிறது. இஸ்லாத்தினுடைய கடமைகளில் அது ஒன்று என்பதை தாண்டி ஹஜ்ஜிங்கிற அந்த கடமை வசதி உள்ள ஒவ்வொருவர்களின் மீதும் அதற்கான கடமை. ஹஜ்ஜி என்று நாம் சொல்லுகிற பொழுது, ஹஜ்ஜை இந்த சமுதாயம் ஏதோ மக்காவுக்கு செல்லுவது அல்லது உம்ரா செய்வது, அந்த புனித ஸ்தலத்திற்கு போனாலே போதுமானது என்று நாம் பெரும்பாலும் விளங்கி விடுகிறோம். ஹஜ்ஜி என்பது அது தனி கடமையாக இருக்கும். எப்படி தொழுகை, நோன்பு, ஜகாத்து இது எப்படி கடமையோ அதே மாதிரி ஹஜ்ஜிங்கிறது கடமையாக இருக்கும். சுன்னத்தான தொழுகைகளை தொழுதுவிட்டு நான் சுன்னத்து தொழுதுட்டேன், அதனால் ஃபர்து தொழமாட்டேன் அப்படின்னு நம்ம சொல்கிறதில்லை. சதக்கா கொடுக்குறோம், தர்மம் கொடுக்குறோம், சதக்கா சுன்னத்து அது. ஆனால் நம்ம மேலே ஜக்காத்து கடமையாக இருக்கும்போது நான் சதக்கா கொடுத்துட்டேன், ஜக்காத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நஃபிலான நோன்புகள் வைக்கிறோம், திங்கக்கிழமை வைக்கிறோம், வியாழக்கிழமை வைக்கிறோம், மற்ற நாட்களில் நோன்பு வைக்கிறோம். ஆனால் ஃபர்லான நோன்பு கடமை அதை நாம் தனியாக விளங்கிக் கொள்கிறோம். அதை போல்தான் ஹஜ்ஜி. எப்படி தொழுகைக்கு ஒரு நஃபிலான சுன்னத்தான தொழுகை இருக்கிறதோ, ஜகாத்துக்கு எப்படி ஒரு சதகான் இருக்குதோ, நோன்புக்கு எப்படி சுன்னத்தான நோன்புன்னு இருக்குதோ, அதே மாதிரி தான் ஹஜ்ஜிக்கு ஒரு சுன்னத்தானது உம்ரா என்று சொல்லலாம். எனவே உம்ரா என்பது சுன்னத்து தானே தவிர அதை நாம் செய்யக்கூடிய கடமையோடு அதை ஒப்பிட்டு பார்க்க முடியாது. ஹஜ்ஜி என்பது ஒவ்வொருவர்கள் மேல கடமை. அல்லாஹ் தஆலா தொழுகையை ஒரு நாளைக்கு 5 வக்து அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். நோன்பு, ஜகாத்தை அல்லாஹ் தஆலா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். ஜகாத் அது அவர் மேல கடமையாக இருந்தார். ஹஜ்ஜி என்பது அல்லாஹ் ஆண்டுக்கு ஒரு தடவை அல்ல, ஆயுள்ல ஒரு தடவை அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை கடமையாக்கி இருக்கிறான். அதுவும் வசதி உள்ளவர்கள் மேலே.
வசதி யாருக்கு இருக்குதோ, அங்கே போகிறதுக்கான வாய்ப்பு வசதியும் இருக்குதோ, அவங்க மேலே முதல்ல ஹஜ்ஜு கடமை. நான் உம்ராவுக்கு போயிட்டேன் அல்லது ஹஜ்ஜினுடைய கடமையை உம்ராவுக்கு போயிட்டு நிறைவு செலுத்திட்டேன்னு சொல்ல முடியாது. ஹஜ்ஜுங்கிறத தனி கடமைங்கிறத நாம் ஒவ்வொருவர்களும் முதல்ல விளங்கணும். இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போகிறதுக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளவு ஆகும்? உதாரணமாக தனியார விடுங்க, ஒரு மேல ஹஜ்ஜு கடமைங்கிறது அரசாங்கத்திற்கான வாய்ப்பு ஒரு 3-4 லட்சம் என்று வைத்துக் கொண்டால், இவருடைய செலவுகள் என்று அதிகப்படியாக வைத்துக் கொண்டாலும் கூட ஒரு 5 லட்சம் ரூபாய், ஒரு 5 லட்சம் ரூபாய் ஹஜ்ஜு செய்யறதுக்கு ஒருவருக்கு போதுமானது. அப்போ ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒருவர் தன் வாழ்நாளில் வைத்திருக்கிறார் என்று சொன்னால் அவர் மீதான ஹஜ்ஜுங்கிறது கடமையாகிறது. இப்போ ஹஜ்ஜினுடைய கடமையை வேற வேற காரணங்களை சொல்லி அதை அவரால் தவிர்க்க முடியாது. எனக்கு வீடு கட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்குது, எனக்கு குமர கரை சேர்க்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது, இந்த மாதிரியான காரணங்கள் எல்லாம் ஹஜ்ஜை தடை செய்யாது. இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹஜ்ஜுங்கிறது ஒருவரை ஏழையாக்காதுன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நீங்க ஹஜ்ஜுக்காக நீங்க செலவு செஞ்சுட்டு போறீங்க, நெருக்கடி இருக்குது, தேவை இருக்குது, வீடு கட்டுறதுக்கான தேவை இருக்குது, கடன் இருக்குது, கடனை எல்லாம் சொல்லி ஹஜ்ஜை தவிர்க்க முடியாது. அதே சமயத்தில் கடன் வாங்கிட்டு ஹஜ்ஜுக்கு போகணுங்கிற அளவுக்கெல்லாம் அது அவசியமும் இல்லை. கடன் வாங்கிட்டு ஹஜ்ஜுக்கு போக சொல்லலை. அதே சமயத்தில் கடன் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹஜ்ஜை தவிர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. காசு இருக்குது, கடனும் இருக்குது, கடனை இப்போ கொடுக்குறாரு அப்படின்னா பிரச்சனை இல்லை, அதை அடைச்சிக்கலாம். ஆனால் கடன் இருந்துகிட்டு இருக்குது, ஆயுள் முழுக்க அவர் கடன் ஏதாவது ஒரு கடனை வச்சுக்கிட்டே இருப்பார், ஏதாவது ஒரு லோனை வச்சுட்டு இருப்பார். இப்போ என்ன டியூ கொடுக்குறாரு, இந்த வருஷத்துக்குள்ள இந்த மாசத்துல ஒரு 10,000 ரூபாய் கொடுக்குறாரு, 1 லட்சம். இப்போ உள்ள காசுகள் போக இவர்கிட்ட ஹஜ்ஜுக்கு போகிற அளவுக்கு உண்டான வசதி இருந்துச்சுன்னு சொன்னா கண்டிப்பாக ஒவ்வொருவர்கள் மேல ஹஜ்ஜுங்கிறது கடமை. முதலாவது நாம் விளங்கணும், ஹஜ்ஜுங்கிறத உம்ராவோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. ஹஜ்ஜுங்கிறது அந்த இடத்துக்கு போகிறது கிடையாது. எப்படியாவது மக்காவுக்கு போயிடணும், மதீனாவுக்கு போகணும், இது அல்ல ஹஜ்ஜு. ஹஜ்ஜுங்கிறது குறிப்பிட்ட அந்த காலகட்டத்தில் அந்த 5 நாள் அல்லது 6 நாள், துல்ஹஜ் மாதத்தினுடைய 8, 9, 10, 11, 12, தேவைப்பட்டால் 13, இந்த 6 நாட்கள் தான் ஹஜ்ஜினுடைய அமல்கள். எல்லா காலத்திலையும் ஹஜ்ஜினுடைய அமல்கள் அல்ல. எனவே அந்த ஹஜ்ஜினுடைய அமல்கள்ல உரிய காலத்தில் உரிய நேரத்தில் அந்தந்த இடத்துல ஷரியத்து சொல்லித் தருகிற இடத்துல கண்டிப்பாக போக வேண்டிய விஷயம் அது. அதனால முதலாவது இது உம்ரா, ஹஜ்ஜினுடைய கடமையை அது உம்ரா நம்மை விட்டும் அது நிகழ்த்தி விடாது. உம்ரா செஞ்சுட்டோங்கிறதுனால ஹஜ்ஜி நம்ம மேல உள்ள கடமை நீங்கிடாது. முதல்ல இதை தெளிவா விளங்கணும். உம்ரா நம்ம போகலாம், போகாம இருக்கலாம், அது நம்ம விருப்பப்பட்டது, நம்முடைய ஆசைக்கு உட்பட்டது, அது சுன்னத்தானது. ஆனா ஹஜ்ஜி கடமையாயிட்டா கண்டிப்பாக சரி, ஹஜ்ஜிக்கு போறதுக்கான வசதி இல்லை, ஆனா உம்ராவுக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அல்ஹம்துலில்லாஹ் தாராளமாக போகலாம், அது வேற விஷயம். நாம இங்க சொல்றது ஹஜ்ஜி கடமையாயிடுச்சா, கடமையாயிட்டா கண்டிப்பாக அது பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் ஒவ்வொருவர்கள் மீதும் தனிப்பட்ட முறையில் கடமை அது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கான வாய்ப்புகளும் வசதிகளும் உங்களுக்கு அமைந்து விட்டால் ஹஜ்ஜை தாமதப்படுத்தாதீங்கன்னு நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ஜை எந்த காரணத்தை வச்சும் நீங்க தாமதப்படுத்தாதீங்க. ஏன்னா ஹஜ்ஜுக்கு எந்த இடையூறுகள் வருங்கிறது தெரியாது. கடந்த காலங்களில் கோவிட் காலங்களில் ஹஜ்ஜுங்கிறது எவ்வளோ பெரிய நெருக்கடியான ஒரு காலகட்டமாச்சு. ஹஜ்ஜினுடைய கோவிட் காலங்களில் ஒரு செயற்கைத்தனமான ஹஜ்ஜுங்கிறது நடந்துச்சு. ஒரு 10,000 பேர், அடுத்த வருஷம் ஒரு 60,000 பேர், இப்படி 2 வருஷம் லட்சக்கணக்கான ஹாஜிகள் வந்து ஹஜ்ஜு செய்கிற அந்த புனிதமான அந்த இடத்துல, பாக்கியமான இடத்துல ஒரு 10,000 பேரை வச்சும் 60,000 பேரை வச்சும் அந்த அரசாங்கம் ஹஜ்ஜை நடத்துச்சு. வெளியில் உள்ளவங்க யாருமே போக முடியல கோவிட் காலங்கள்ல. என்ன அர்த்தம்? அவ்வளவு காலங்கள்லையும் கூட ஹஜ்ஜை எப்படியாவது நடத்தியாரணும் அப்படின்னு ஏன் அரசாங்கம் ஏன் முயற்சி எடுக்குது என்றால் ஒரே ஒரு காரணம் தான், ஹஜ்ஜு நின்றுச்சுன்னா உலகம் நின்று போகும். ஹஜ்ஜுங்கிறது அது உலகத்தினுடைய இயக்கத்தோடு சம்பந்தப்பட்டது. ஹஜ்ஜு ஒரு வருஷம் நிறுத்தப்பட்டால் உலகம் அழிஞ்சிருக்கு. லா தகூமு ஸாஅ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹத்தா யஹுஜ்ஜல் பைத், லா தகூமு ஸாஅ ஹத்தா யஹுஜ்ஜல் பைத். கஅபால ஹஜ்ஜு நடக்கிற வரைக்கும் தான் கியாமத்து வராது. ஹஜ்ஜு நின்றுச்சுன்னா கியாமத்து வந்துரும்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இப்போ குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா கஅபாவை பத்தி சொல்லுவான். ஜஅலல்லாஹு கஅபத்தல் பைத்தல் ஹராம கியாமன் லின்னாஸ். அந்த கஅபாங்கிற அந்த இருக்குதே அது மக்களை அதுதான் நிர்வாகம் பண்ணுதுங்கிற அல்லாஹ் தஆலா. மக்களை அதுதான் இயக்குதுங்கிற அல்லாஹ். அப்போ அந்த இடங்களை போய் பார்க்கறது, காபத்துல்லாஹை போய் பார்க்கறது, மகாம இப்ராஹிம், முல்தஸம், ஒவ்வொரு இடங்களும் பெரிய பாக்கியமானது. அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்கள் நிறைஞ்ச இடம், பரக்கத்துகளும் ஹிதாயத்தும் நிறைஞ்ச இடம். அது உலகத்தில் கட்டப்பட்ட முதல் பள்ளிவாசல், காஃபிர்கள் போக முடியாத இடம். அது எத்தனையோ புனிதங்களை சுமந்திருக்கிற அந்த இடம். அது ஹஜ்ஜிங்கிறது கடமையை செய்யணும் என்பதை தாண்டி ஒரு மோமினுடைய இதயத்தில் அந்த இடத்துல பார்க்கணுங்கிற ஆசை வரணும். அது அல்லாஹ்வுடைய வீடு இருக்கு, உலகம் முழுக்க இருந்து அந்த காபாவை முன்னோக்கி இப்படியே ஒவ்வொரு தொழுகையிலேயும் மோமின்களுடைய இதயங்கள் காபா 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 என்றெல்லாம் நம்ம இதயங்களோடு சம்பந்தப்பட்ட அந்த காபத்துல்லாஹுவை நேரடியாக வாழ்நாளில் பார்க்குற தருணம் இருக்குது பாருங்க. கண்டிப்பாக அதற்கான ஹஜ்ஜுங்கிறத நாம செய்ய முயற்சி பண்ணணும். எந்த பாடுபட்டாவது, எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனையோ முயற்சிகளை நாம செய்யறோம் இல்லையா? ஹஜ்ஜினுடைய காலங்களில் தான் பார்க்கணும். நம்ம மற்ற காலங்களில் போய் பார்த்துட்டு இங்கே தான் அரஃபான்னு சொல்லுவாங்க, இதுதான் மினான்னு சொல்லுவாங்க, இதுதான் முஸ்தலிஃபான்னு சொல்லுவாங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே திருப்தி ஆகிறதல்ல. ஹஜ்ஜினுடைய காலங்களில் பார்க்கணும். ஹஜ்ஜினா என்னங்கிறத விளங்குறதுக்கு அங்கேதான் போய் பார்க்கணும். அந்த இடங்களினுடைய புனிதங்களை கல்வில ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. பணங்காசுகள் இருக்கிறவங்கள்ட்ட எல்லாம் அல்லாஹ் இந்த ஹஜ்ஜிங்கிற பாக்கியத்தை கொடுத்துடல. இந்த செய்தியை தெளிவாக விளங்கிக்கங்க. காசு பணம் வச்சிருக்கிறவங்களுக்கெல்லாம் ஹஜ்ஜு அல்லாஹ் நசீபை கொடுக்கல. வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் சூழ்நிலைகள் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை கொடுக்கல. ரொம்ப பிரபல்யமாக சொல்லுவாங்க, 800 ஆண்டு காலங்கள் முகலாய மன்னர்கள் இந்த இந்திய பூமியை ஆட்சி செஞ்சாங்க. பெரும் பெரும் அரசர்களாக இருந்தாங்க. ஆனால் எந்த முகலாய மன்னரும் ஹஜ்ஜுக்கு போகலை அப்படின்னு சொல்லுவாங்க. 800 வருஷம் ஆட்சி செய்த எந்த முகலாய மன்னர்களுக்கும் ஹஜ்ஜினுடைய நசீபு கிடைக்கல. ஆனால் அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் கஷ்டப்படுற எத்தனையோ பேர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜினுடைய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்துட்டான். ஹஜ்ஜுங்கிறது அது பணங்காசுகள் முடிவு செய்கிறது கிடையாது. நம்முடைய ஆசையும் தேட்டமும் துவாவும் தான் ஹஜ்ஜை முடிவு செய்யும். பணங்காசுங்கிறது ரெண்டாவது விஷயம். முதல்ல அல்லாஹ் நம்ம இதயத்தை பார்ப்பான். அவன் வீட்டுக்கு யார் வரணுங்கிறத அல்லாஹ் தான் தேர்ந்தெடுப்பான். நானும் நீங்களும் செய்து முடிவு செஞ்சு அதை போகிறதல்ல ஹஜ்ஜுங்கிறது. ஹஜ்ஜுக்கு போனவங்க பாக்கியமானவங்க, மீண்டும் போகணுங்கிற அந்த ஆசை வரணும். போகாதவர்களுக்கு அந்த தேட்டம் வரணும். வாழ்நாளில் ஒரு தடவையாவது எப்படியாவது நாம செஞ்சிடணும். இந்த ஒரு 5 லட்சம் ரூபாங்கிறது இன்றைய காலகட்டத்தில் ஒரு பெரிய காசு கிடையாது. வீடு கட்டுவதற்கோ எத்தனையோ விஷயங்களுக்கோ ஒரு நிக்காஹ் முடிச்சு கொடுக்கறதுக்கோ நம்ம எவ்வளோ பெரிய பணங்காசுகளை செலவு பண்ணுறோங்கிறது நமக்கு தெரியும். நம்முடைய வாழ்க்கையில் ஹஜ்ஜிக்கு போகிறதுக்காக பெரிய முயற்சிங்கிறது பெரிய தேட்டத்தோடு அந்த ஆசையை தான் அல்லாஹ் தஆலா பார்ப்பான். மனசு நிறைய ஆசையை வச்சிருக்கிறாங்களான்னு அல்லாஹ் பார்ப்பான். எனவே ஹஜ்ஜிங்கிறது முதல்ல ஆசையை உருவாக்குங்க. ஒரு காலகட்டம் இருந்துச்சு, 2 மாதம் 3 மாதம் 6 மாதம் எல்லாம் 1 வருஷம் எல்லாம் பயணம் செஞ்சு போய் ஹஜ்ஜி செஞ்சாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்னைக்கு அல்லாஹ் ரொம்ப லேசாக்கிட்டான். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரத்தில் அந்த பயணம் நமக்கு கிடைச்சிருக்கு. அவ்வளோ லேசாக்கி இருக்கிறான். பாதை லேசாகுது, பயணம் லேசாகுது, பாதுகாப்பாகுது, எல்லாம் ஒரு பெரிய அளவில். இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அந்த வாய்ப்பை நம்ம சரியான முறையில் பயன்படுத்துறது. அதனால ஹஜ்ஜுங்கிறது முதல்ல ஆசைப்படுங்க. ஆசைப்பட்டவங்களுக்கு தான் அல்லாஹ் அந்த நசீபை கொடுப்பான். அந்த தேட்டம் வரணும் முதல்ல. எனவே ஹஜ்ஜினுடைய தேட்டமும் துஆவும் அது ஒரு இறுதி காலகட்டத்தில் பின்னால பார்த்துக்கலாம். ஒரு 50 வயசுக்கு பின்னால 60 வயசுக்கு பின்னால ஹஜ்ஜுங்கிறது கடைசி அமல் கிடையாது. அது வயோதிகம் முதிர்ச்சியான அமல் கிடையாது. தள்ளாடிய வயசுல முதிய காலத்தில் செய்ய வேண்டிய அமல் கிடையாது. ஹஜ்ஜுங்கிறது சின்ன வயசுல வாலிபத்தில் செய்ய வேண்டிய அமல். அது காலங்கள் செல்ல செல்ல கடமைகளை எல்லாம் முடிச்சிட்டு செஞ்சுக்கலாம் என்ற ஒரு தவறான மனோபாங்கு நம்முடைய முஸ்லிம்களுடைய உள்ளத்தில் போய் உட்கார்ந்து இருக்குது. எல்லா கடமைகளையும் நிறைவேற்றிட்டு தான் ஹஜ்ஜுக்கு போகணும் அப்படின்னு ஒரு எண்ணம். ஷரியத் எப்பவுமே அப்படி சொல்றது கிடையாது. ஹஜ்ஜுங்கிறது கடமையாயிட்டா. வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா. அல்லாஹ் குர்ஆன்ல உங்களுக்கு வசதி வந்துட்டுன்னு சொல்லி சொன்னா ஹஜ்ஜு செய்வது அல்லாஹ்வுக்காக உங்க மேல கடமை அப்படின்னு சொல்றான். அதை சொல்லிட்டு அடுத்து ஒரு வார்த்தையை சொல்றான் பாருங்க. அல்லாஹ் தஆலா என்ன சொல்லணும்னா, ஹஜ்ஜு செய்ய போகணும்னு சொன்னா
அது அல்லாஹ்வுக்கு அது எந்த நஷ்டமும் இல்லைன்னு சொல்ல வரான் அல்லாஹ். அதை எப்படி சொல்றான்னா, ஒமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். யார் ஒருவர் காஃபிர் ஆயிட்டாரோ அல்லாஹ் அவரை விட்டும் தேவையற்றவன் அப்படிங்கிறான் அல்லாஹ். என்ன அர்த்தம் இதுக்கு? ஹஜ்ஜி யார் வசதி இருந்தும் செய்யலையோ அவங்க ஈமான் அவரிடத்திலிருந்து பிடுங்கப்படுவதை பயப்படணும்னு சொல்றான். உமன் கஃபர்ங்கிற அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்லணும்? நீ ஹஜ்ஜிக்கு போகலன்னா நீ வராமல் இருக்கிறதுனால அல்லாஹ்வுக்கு ஒன்றும் தேவை உள்ளவன் கிடையாது, அல்லாஹ் தேவையற்றவன் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்றான் அல்லாஹ். ஹஜ்ஜிக்கு வாங்க வசதி இருந்தா நீங்க வரலன்னு சொன்னா அல்லாஹ் தேவையற்றவன் அப்படின்னு சொல்றான். அதை சொல்ல வரும்போது நீ வரலன்னு சொன்னான்னு சொல்லல, எவர் ஒருவர் மறுத்து காஃபிராகிறார் அல்லாஹ்வுக்கு தேவையற்றவன். அப்ப அந்த வார்த்தைக்கு என்ன பொருள் கொடுக்குறாங்க தஃசீர்ல? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதைத்தான் சொன்னாங்க. மன் மல்லக்க, யார் ஒருத்தருக்கு ஹஜ்ஜி செய்யறதுக்கு வசதி கிடைச்சும் ஹஜ்ஜி செய்யலன்னா அவர் யூதராக கிறிஸ்தவராக மரணிச்சிருவாருங்கிறத பற்றி எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைன்னு நான் சொல்லலாம். இந்த வார்த்தை இவ்வளோ ஒரு முஸ்லீம் விஷயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதாவது ஏதாவது ஒரு விஷயத்தில் இப்படி சொல்லி பார்த்துருக்கிறீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவும் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டாங்க. அவன் ஏன் முஸ்லீமாக மூத்தாகணும்? ஒரு யூதனா மூத்தாயிரலாம, ஒரு நஸ்ரானியா கிறிஸ்தவனா மூத்தாகலாம. இந்த வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேறு எதுக்குமே சொன்னது கிடையாது. ஹஜ்ஜினுடைய விஷயத்தில் அப்படி சொல்றாங்கன்னா ஏன்னா அல்லாஹ் அந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறாங்கிறாங்க. அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்தியிருக்கிறான்னா, ஹஜ்ஜிக்காக உனக்கு வசதி இருக்குது, உடல் ஆரோக்கியம் இருக்குது, போகிறதுக்கான பணம் இருக்குது, வசதி இருக்குது, அவ்வளவுதான். அது செஞ்சும் போகணும்னு சொல்லி சொன்னா அவருடைய ஈமான் ஆபத்தில் இருக்குது அப்படின்னா. எந்த நேரத்தில் வேணாலும் ஈமான் ஆபத்தாக இருந்துக்கிறான். சரி, அல்ஹம்துலில்லாஹ். அப்போ முதல்ல நம்ம என்ன செய்யணும்? வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கிற பொழுது ஹஜ்ஜை எவ்வளவு சீக்கிரமாக செய்யணுமோ செய்யணும். தஅஜ்ஜலுல் ஹஜ், சொல்லாங்கன்னா ஹஜ்ஜை விரைவாக செய்யுங்க. எவ்வளவு சீக்கிரமாக செய்ய முடியுமோ வாலிபத்தில் வசதி கிடைச்ச உடனே தள்ளி போடாதீங்க. சின்ன சின்ன காரணங்களை சொல்லி தள்ளி போடாதீங்க. வீடு கட்டணும், பிள்ளைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுக்கணும், பேர பிள்ளைக்கு வேலை கிடைக்கணும், அது செய்யணும், இதை செய்ய, எதையாவது ஒரு காரணங்களை சொல்லி. எனவே உரிய காலத்தில் செய்யப்பட வேண்டிய ஹஜ்ஜி, அந்த இடங்கள் என்பது அது புனித ஸ்தலம். அது அந்த இடங்களினுடைய புண்ணியத்தை தெரிஞ்சுக்கிட்டு போகணும். அல்லாஹ்வுடைய பெரிய கிருபையினால இந்த ஆண்டு ஹஜ்ஜிக்கு செல்லக்கூடியவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் பெரும் பாக்கியம். அது ஒரு காலகட்டம் நிறைய தடைகள் போடப்பட்டிருந்துச்சு, கடுமையான சட்டங்கள் போடப்பட்டிருந்துச்சு. அதை தொட முடியாது, இதை தொட முடியாது, தள்ளி தான் தவாஃப் செய்யணும், அப்படியெல்லாம் கடந்த காலங்களில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிலிருந்து நம்ம நார்மல் வாழ்க்கைக்கு வந்துகிட்டு இருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். எனவே அது தடை செய்யப்பட்ட காலகட்டத்தில் போகணும்னு சொல்லி துடிச்சோம். ஆனால் இன்னைக்கு அல்லாஹ்வுடைய கிருபையில் அது திறந்து விடப்பட்டு இருக்குது ஹஜ்ஜினுடைய விஷயங்கள். அது அல்ஹம்துலில்லாஹ். கஅபா அது உருவான வரலாறு நமக்கு தெரியும். ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு முன்னால போகணும் நாடி இருக்கிறவங்க அல்லது போகணும்னு ஆசை உள்ளவங்க போகிறதுக்கு முன்னால முதல்ல அந்த இடங்களினுடைய புனிதங்களை விளங்குங்க, அந்த இடங்களினுடைய வாழ்க்கை வரலாறு விளங்குங்க. எதையுமே தெரியாம போய் அங்க போய் அமல்கள்ல போய் நிக்கிறதில்ல. ஹஜ்ஜிங்கிறது அது அமல் என்பதை விட அது அனுபவிக்கிறது. அதனால ஒவ்வொரு இடத்தினுடைய புனிதத்தலம் என்ன, அதனுடைய கண்ணியம் என்ன, அதனுடைய மரியாதை என்ன, அதனுடைய வரலாறு என்ன, வரலாறுகள் தெரியாம போய் அந்த இடங்கள்ல போய் நிற்கக்கூடாது. ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு முன்னால மக்கா புனித ஸ்தலம், மதீனா புனித ஸ்தலம், ஒவ்வொரு இடங்களும் எந்தெந்த இடங்கள்ல துஆ கபூலாக்கப்படும், அந்த இடங்கள் என்ன, அந்த இடங்களுடைய பின்னணி என்ன, அந்த இடங்கள்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்று என்ன செஞ்சாங்க, அந்த இடங்கள் நபிமார்கள் எல்லாம் காலடி பட்ட இடம். அது உலகத்தினுடைய எந்த நபியும் ஹஜ் செய்யாமல் இல்லை, எந்த நபியும் ஹஜ் செய்யாமல் இல்லை, எல்லா நபியும் ஹஜ் செஞ்சிருக்கிறார். நபிமார்களுடைய தகுதியில 3 தகுதி இருக்கு. ஒருவர் நபின்னு சொன்னா கண்டிப்பாக அவருக்கு 3 தகுதி வேணும். முதலாவது அவர் ஹஜ் செஞ்சிருக்கணும், எந்த நபியுமே ஹஜ் செய்யாம இருக்க மாட்டார். இரண்டாவது நிக்காஹ் செஞ்சிருப்பான். நபிமார்கள் நிக்காஹ் செய்யாத நபிமார்கள் இல்லை, சில விதிவிலக்குகளை தவிர்த்து. அதே மாதிரி எந்த நபியும் ஆடு மேய்க்காமல் இல்லை. ஆடு மேய்ப்பதும் ஹஜ் செய்வதும் இதெல்லாம் நபிமார்களுடைய பண்புகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அந்த இடங்களுக்கு நபிமார்கள் காலடி பட்ட, உலகத்தினுடைய எல்லா நபிமார்களுடைய காலடி பட்ட இடம் அது. அதை விடவும் அந்த இடங்களுக்கு புனிதம் வேற என்ன வேணும்? புனிதமிக்க அந்த மக்காவில் போய் நம்ம காலடி வைக்கிறோம்னு சொன்னால்
நபிமார்கள் காலடிப்பட்ட பூமியில நம் காலடி படுகிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதை தாண்டி அந்த காபத்துல்லா முதல்ல ஹஜ்ஜு செய்வதற்காக வந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் முதல்ல ஹஜ்ஜு செய்யறதுக்காக வேண்டி வராங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜு செய்யறதுக்காக வருகிற பொழுது ஷைத்தானுக்கு ரொம்ப பயந்து தான் வந்தாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல வானத்திலிருந்து இறக்கப்பட்டது சரந்தீப் என்ற ஒரு மலையில். அந்த மலை எங்கே இருக்குதுன்னா ஸ்லோனில் இருக்குது. அன்றைக்கு அது இந்தியாவாக இருந்துச்சு. ஸ்லோனுங்கிறது அன்னைக்கு அது இந்தியாவோடு சேர்ந்து இருந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல்ல இறக்கப்பட்டது இந்தியாவில் இறக்கப்படுறாங்க. 2 பேர்கள் 2 மலையில் இறக்கப்பட்டாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்பட்டது இந்திய மலையில். ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இறக்கப்பட்டது ஜித்தாவுடைய மக்காவுடைய மலையில். ஜித்தான்னு சொல்கிறோம். ஜித்தானா என்ன? ஜித்தான்னு சொன்னால் பாட்டின்னு அர்த்தம். ஜித்தாங்கிறதுக்கு பேர் என்ன அர்த்தம்? பாட்டி. நம்முடைய பாட்டி ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இறக்கப்பட்டதுனால அந்த பூமிக்கு ஜித்தாங்கிற பூமி. ஒவ்வொன்றுடைய வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு அந்த பகுதிக்கு போகணும். எனவே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இங்கே இறக்கப்படுறாங்க அரபு பூமியில். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்திய பூமியில் மலையில் இறக்கப்படுறாங்க. முதல் ஹஜ்ஜு இங்கிருந்து போகிறாங்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம். முதல் ஹஜ்ஜே நாம் பாக்கியமானவர்கள். முதல் ஹஜ்ஜை இந்தியாவிலிருந்து தான் மனிதர் என்ன செஞ்சிருக்கிறாங்க. முதல் மனிதர் சரந்தீபுங்கிற மலையில் இறக்கப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அரஃபான்னு சொல்கிறோம். ஹஜ்ஜினாலே அரஃபா தான். ஹஜ்ஜினாலே அரஃபா தான். அரஃபானா என்ன? ஒருவரை ஒருவர் அடையாளம் கண்டு தெரிந்து கொள்ளுதல் அர்த்தம். அரஃபாவுக்கு பேர். ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சொர்க்கத்தில் ஒன்றா இருந்தாங்க. ஆனால் பின்னால் பூமியில் பிரித்து இறக்கப்பட்டதுனால 2 பேரும் சந்திச்சுக்கிட்ட இடம் அரஃபா. இந்த அரஃபாவுடைய மைதானம் இருக்குது. 2 பேர்களும் சந்தித்த இடம்ங்கிறதுனால அதுக்கு பேர் அரஃபான்னு சொல்லுவாங்க. சந்திச்சுட்டு அதுக்கு பிறகு கணவன் மனைவியாக அவர்கள் முதலாக உறவு பூமியில் வச்ச இடம் முஸ்தலிஃபா. முஸ்தலிஃபான்னா இரவிலே தங்கினார்கள்னு அர்த்தம். முஸ்தலிஃபாவுக்கு என்ன அர்த்தம்? இரவுல ஒரு பகுதி தங்கினாங்கன்னு அர்த்தம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் உலகத்தினுடைய முதல் ஆண் பெண்ணும் அங்கே தங்கி உலகத்தில் சந்ததிகள் என்பது முதல்ல அங்கிருந்து தான் உருவாச்சு. முஸ்தலிஃபாங்கிறது தங்க. அல்லாஹ் தஆலா அந்த இடத்திற்கு அல்லாஹ் அழைக்கிறான்னு சொன்னால் அந்த இடம்ங்கிறது மனித சமுதாயத்தினுடைய பழமையான பாரம்பரியத்தோடு சம்பந்தப்பட்டது. ஒவ்வொன்றினுடைய பின்னணியிலையும் அதனுடைய வரலாறுகளை தெரிஞ்சுட்டு நம்ம போகணும். எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் ஹஜ்ஜு செய்ய வராங்க. முதல் ஹஜ்ஜு அந்த இடத்துல ஷைத்தானுக்கு ரொம்ப பயம். என்ன, அவன் ஏற்கனவே அங்கே இருந்து இவ்வளவு பெரிய வேலையை பார்த்துட்டான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஷைத்தானுக்கு பயந்து காபத்துல்லாவை தவாஃப் செய்ய நிற்கிற பொழுது அல்லாஹ் தஆலா மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ் பாதுகாப்புக்கு நிறுத்தினான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தவாஃபுக்கு அல்லாஹ் எந்த இடத்தை சுற்றி பாதுகாப்பு நிறுத்தினானோ மலக்குமார்களை, அந்த இடம்தான் ஹரமனுடைய எல்லை. மக்காவை சுற்றி ஹரமனுடைய எல்லைன்னு ஒன்று இருக்கும், உங்களுக்கு தெரியும். ஏன்னா காபத்துல்லா மஸ்ஜிதே ஹராமை சுற்றி ஹரமனுடைய எல்லை. அந்த ஹரமனுடைய எல்லைக்குள்ள காஃபிர்கள் உள்ள நுழைய முடியாது. உங்களுக்கு தெரியும், முஸ்லீம்கள் மட்டும்தான் உள்ள நுழைய முடியும். அந்த இடத்துல நான் முஸ்லீமுக்கு தனி ரூட் இருக்கும். அப்போ ஹரமனுடைய எல்லைன்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது, அதுக்கு தனி சட்டம். அது உலகத்தில் ஹரமனுடைய சட்டம்ங்கிறது உங்களுக்கு நீங்க தனியாக நீங்க படிக்கலாம், இல்லை தெரிஞ்சிருப்பீங்க. அந்த ஹரமனுடைய எல்லை இருக்குது 4 பகுதியில். அதனுடைய வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு, மேற்கு 4 பகுதியிலையும் 4 எல்லை இருக்கு. உதாரணமா மதீனாவினுடைய திசையில தன்ஈம் அப்படிங்கிற ஒரு எல்லை இருக்கு. மஸ்ஜித் ஆயிஷாவுடைய அந்த இது இருக்கும். அதே மாதிரி நீங்க அரஃபாவுடைய பகுதியில மஸ்ஜித் நமீரான்கிற ஒரு இடம். அதே மாதிரி ஜெஹர்ரானா அப்படிங்கிற ஒரு எல்லை. இன்னொன்று ஹுதைபியா. 4 எல்லைகள். ஒன்று 8 கிலோமீட்டர், இன்னொன்று 20, 18, 25. இப்படி ஒரு பார்டர்ல ஹரமனுடைய எல்லை. இந்த எல்லை எப்படி வகுக்கப்பட்டுச்சுன்னா அதனுடைய வரலாறு இப்படித்தான். நீங்க ஹரமனுடைய எல்லையில வந்துட்டீங்க அப்படிங்கிற அந்த எல்லையை கிராஸ் பண்றதுக்குள்ள நம்ம எஹ்ராம் கட்டிட்டு தான் உள்ள போகணும். நமக்கு தெரியும், ஃபிளைட்ல இருக்கும் போதே அந்த எல்லையை தாண்டறதுக்கு முன்னால எஹ்ராம் கட்டி ஆகணும். ஏர்போர்ட்லயே எஹ்ராம் கட்டிடுவோம் நம்ம. எனவே எஹ்ராமுடைய நியத்தோடு தான் அந்த எல்லையை கடக்கிற பொழுதே போகணும். என்ன சொல்ல வரேன், அந்த எல்லையினுடைய வரலாறு விளங்குங்க. அது எல்லை எப்படி உருவாக்கப்பட்டுச்சு, யார் நிர்ணயிச்சாங்கன்னா, முதல்ல ஹஜ்ஜு செய்ய வந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜு செய்வதற்காக அல்லாஹ் மலக்குமார்களை பாதுகாப்புக்கு நிறுத்தினான். சுத்தி அல்லாஹ் எந்த இடத்துல நிறுத்தினானோ அதுதான் ஹரமனுடைய எல்லை. அதுக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், பின்னால காலத்துல பல ஆயிரம் வருஷத்துக்கு பின்னால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்த உடனே அவங்க காபத்துல்லாஹ்வை புதுசா கட்டல. காபாங்கிறது அப்பவே இருந்துச்சு, அது மலக்குமார்களால் கட்டப்பட்டுச்சு. காபாவுடைய வரலாறு இருக்குது. முதல்ல அல்லாஹ் மலக்குமார்களை வச்சு கட்டினான். அப்புறம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அப்புறம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு காலகட்டத்தில், அப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
ரசூலுல்லாஹி காலகட்டத்தில், பின்னால் இப்னு சுபைர் ரலியல்லாஹு, இப்படி காபா பல கட்டங்களாக கடந்து வந்திருக்கு. சரி, இப்போ அந்த ஹரமுடைய எல்லை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வருகிற பொழுது அந்த எல்லை தெரியல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் அனுப்பினான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து ஹரமுடைய எல்லையை கோடு போட்டு அந்த இடத்துல கல்லை நட்டினார். அந்த இடத்தை சுற்றி கல்லை நட்டினார். பிறகு ஹரம் இதுதாங்கிறத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இதெல்லாம் ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால மறுபடியும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய காலகட்டத்தில் ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி பெற்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள்ள வந்து தவாஃப் செய்யறாங்க, உம்ரா செய்யறாங்க. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த எல்லையை மீண்டும் கரெக்டா கோடு போட்டு புதுப்பிச்சாங்க. அதே எல்லையை. அப்போ இன்னைக்கு வரைக்கும் அதுதான் எல்லையாக இருக்கு. அப்போ முதல்ல மக்காவினுடைய ஹரமனுடைய எல்லையை நம்ம விளங்கணும். இப்போ அந்த எல்லைகள் இப்படித்தான் நிர்ணயிக்கப்பட்டுச்சு. பின்னால அந்த எல்லைக்குள்ள இருக்கிற மக்கா, அந்த மக்காவுக்குள்ள இருக்கிற மஸ்ஜிதே ஹராம், அந்த மஸ்ஜிதே ஹராமுக்குள்ள இருக்கிற காபா, அந்த காபாவில் இருக்கிற பொக்கிஷமான இடங்கள் ஒவ்வொன்றுமே பாக்கியமானது. எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, வரலாறுகளில் இன்னும் அடுத்த ஹஜ்ஜினுடைய காலம் என்பதனால் வரக்கூடிய காலம் ஒவ்வொரு வார ஜும்மாவின் வழியாக அந்த ஹஜ்ஜினுடைய அமல்களினுடைய தாத்பரியம், அந்த இடங்களினுடைய வரலாற்று பின்னணி, ஒவ்வொரு இடமும் எவ்வளவு பாக்கியமானது, அந்த இடத்தினுடைய வரலாறு என்ன, இதெல்லாம் காலத்திற்கும் நம்முடைய இதயங்களில் அழிக்க முடியாத அளவுக்கு நம்ம அந்த விஷயங்களை பதிவு செஞ்சுக்கணும். நம்மளுடைய கல்வி தெரியாத எத்தனையோ விஷயங்கள். ஏன்னா ஹஜ்ஜுங்கிறது எத்தனை தடவை கேட்டாலும் நம்ம ஹாஜிகளுக்கு பாடம் நடத்துகிறோம், பயான் நடத்துகிறோம், தொடர்ந்து ஹஜ்ஜினுடைய ப்ரோக்ராம்களுக்கு ஹாஜிகளுக்கு பாடம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது எத்தனை தடவை கேட்டாலும் திரும்ப திரும்ப வந்து சந்தேகங்கள் கேட்பாங்க. கேட்டுக்கிட்டே என்ன காரணம் என்ன, எத்தனை தடவை கேட்டாலும் ஹஜ்ஜினுடைய அமல்களை பொறுத்த வரைக்கும், அந்த இடங்களை பொறுத்த வரைக்கும் அது சந்தேகங்கள் இருந்து கொண்டே இருக்கும். ஏன்னா ஹஜ்ஜுங்கிறது கியாமத்து வரைக்கும் உள்ள அமல். அதனால அந்த இடங்களை பற்றி தெரியும் போது நம்ம ஏன் இவ்வளோ தூரம் அதை பற்றி நம்ம சொல்கிறோம்னா, அந்த இடங்களை பற்றி தெரியத்தான் போகணுங்கிற ஆசை இதயத்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சொர்க்கத்தில் இருந்து 2 கல்லை கொண்டு வந்து அந்த இடத்துல இறக்கி வச்சிருக்கிறான். 2 மரகத கல். அது அப்படியே ஒளியா மின்னுச்சான். அந்த ஒளியை அல்லாஹ் அணைச்சி வச்சிருக்கிறான். சொர்க்கத்தினுடைய 2 கல். அந்த கல்லை நீங்க பார்த்து தொட்டுட்டீங்கன்னு சொன்னா சொர்க்கம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான நசீபு கிடைச்சிருச்சுன்னு நாங்கள் சொல்லலாம். அப்போ சொர்க்கத்தினுடைய பொருளை உலகத்தில் நம்ம எங்கேயாவது பார்க்க முடியுமா? உலகத்தில் அமெரிக்காவுடைய தயாரிப்பு இருக்கலாம், அல்லது லண்டன் தயாரிப்பு இருக்கலாம். உலகத்தில் சொர்க்கத்தில் இருந்து ஒரு பொருளை பார்க்கணும்னா நீங்கள் அங்கே மட்டும்தாங்க போகணும். மக்காவுக்கும் மதீனாவுக்கும் தான் சொர்க்கத்தினுடைய பொருளை பார்க்க முடியும், சொர்க்கத்தினுடைய இடங்களை பார்க்க முடியும். எனவே இப்படி ஒவ்வொரு இடத்தினுடைய வரலாற்று பின்னணிகளை இன்ஷா அல்லாஹ் தொடர் ஜும்மாவின் வழியாக பார்ப்போம். ஆனால் இப்போ ஆசை வைங்க மனசில், இன்ஷா அல்லாஹ் எப்படியாவது அந்த புனிதமான புண்ணியமான அந்த பூமிக்கு ஹஜ்ஜி செய்வதற்காக, உம்ரா செய்வதற்காக, ஜியாரத்து செய்வதற்காக பெரும் நசீபை அல்லாஹ் எனக்கு தர வேண்டும் என்ற ஆசையுடன் தேட்டத்துடன் இன்ஷா அல்லாஹ் நாம் இருக்கிற பொழுதே அந்த ஆசையும் துஆவும் அதற்கான பெரும் நசீபை நமக்கு பெற்றுத்தரும். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.